இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப அழகான ஒரு ஆலோசனையை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் மூலமாய் நமக்கு அவர் வழங்குகிறத இந்த வசனத்திலிருந்து பார்க்கலாம். இன்னைக்கு அல்லது நாளைக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போகிறோம். அங்கே தான் நாங்கள் தங்கி இருந்து வியாபாரம் பண்ண போகிறோம். ஒரு வருஷம் இந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் அங்கே செய்ய போகிறோம். இப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்களாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார். ஏன்னா நாளைய தினம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கு. அதனால தேவ சித்தம் இருந்தா, நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருந்தா இதெல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ற. அப்ப இது எதை நமக்கு காண்பிக்கிறதுனா, முழுக்க முழுக்க நம் தேவனையே சார்ந்திருக்கிறோம், தேவனையே நம்பி இருக்கிறோம். அவர் நமக்கு அதை வாய்க்க செய்தாதான், அவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சியோடு வாழ்ந்தால்தான் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போமே. இந்த ஸ்கூல்ல என் பிள்ளைய சேர்த்துடணும், இந்த காலேஜ்ல என் பிள்ளைய சேர்த்துடணும், இந்த பையனை நான் விரும்புறேன், அல்லது இந்த பிள்ளைய நான் விரும்புறேன், ஒரு 3 அல்லது 4 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்றோம், அல்லது நாங்க எங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கோம், அல்லது ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கோம், நல்ல ஃபேமிலி, நல்ல வருமானம், நல்ல குடும்பம், நல்ல வசதி, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு திருப்தியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்றாற் போல, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நாமே திட்டம் பண்ணி நாமே தீர்மானித்து செயல்படுகிறதை வேதம் நமக்கு வலியுறுத்தவில்லை. திட்டமிடுதல் நல்லது, நம்முடைய காரியங்களை குறித்து நாம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. ஆனா இதை என்னால செய்ய முடியும், இதை நான் தீர்மானித்திருக்கிறேன், இப்படித்தான் நான் செய்ய போறேன், இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது, நாங்க இதை தீர்மானிச்சிட்டோம், யாரால இதை மாற்ற முடியாது, நாங்க இதை முடிவு பண்ணிட்டோம், யார் இதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. இல்ல, தேவனுடைய சித்தம் இருந்தா, நாளைக்கு உயிரோடு இருந்தா இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப தேவ பிள்ளைகளை வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தருவாராக. கர்த்தர் நமக்கு நல்ல ஜீவனுள்ள நாட்களை தருவாராக. கர்த்தர் நமக்கு நல்ல அனுகூலங்களை தருவாராக. நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அதனால எல்லாவற்றையும் தேவ அனுமதியோடு தேவ விருப்பத்தின்படி நாம் செய்வதற்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஏற்ற காலங்களில் நடைபெற வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி என்பதில் நாங்க கவனமா இருக்க நீங்க அனுமதித்தாதான் எல்லாம் எங்களுக்கு வாய்க்கும் என்பதில் உறுதியாயிருக்க கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.